டே 28 இது கோச்சா வாழ்க்கை. இன்னைக்கு எல்லாத்துக்கு முன்னாடி கிளாஸ்ல நம்ம தான் முதல்ல போய் நிற்கணும்னு நேற்று நைட்டு 7 மணிக்கு அலாரம் வச்சுட்டேன். ஆனால் அலாரம் வச்ச மாதிரி நானும் எந்திரிச்சேன், ஆனால் போக முடியல. ஏன்டா டிராஃபிக். அப்புறமும் தாண்டி போனால் அங்கே நமக்கு முன்னாடி எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சரி பரவாயில்ல, அடுத்த வாட்டி பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு மனசை தேத்திக்கிட்டேன். அப்புறம் இந்த மிஷினை பற்றி சொல்லிடுறேன். இது மேட் இன் இட்டாலி. கிட்டத்தட்ட 6 to 7 லட்சத்தை ஒட்டி வரும். இந்த மிஷினில் தான் நான் இப்போ கற்றுக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, போக போக கற்றுக்குருவேன். அப்புறம் எல்லாத்துக்கும் ஒரு டவுட் இருக்கும், காஃபி பீன் பாக்கெட்லாம் எப்படி இருக்கணும்? இப்படி தான் இருக்கும். இது 500 கிராம் காஃபி பீன். இதுலேருந்து எடுத்து தான் நம்ம அந்த கிரைண்டருக்குள்ளே போடுவோம் 500 கிராமையும். அதுலேருந்து நம்மளுக்கு தேவையான 18 கிராம்ஸோ 22 கிராம்ஸோ நம்ம தேவைப்பட்டதை எடுத்துக்கிட்டு நம்ம காஃபி மேக் பண்ணுறதுக்கு அந்த ஹோல்டரில் வச்சு அந்த இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணி, அது ரொம்ப பெரிய ப்ராசஸுங்க. அது படிப்படியாக தான் கற்றுக்கிற முடியும். நானும் இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்கேன். அதை எடுத்து நம்ம இந்த ஹோல்டரை எடுத்து அந்த மிஷினில் மாட்டி தான் நம்ம ஒரு எஸ்ப்ரெஸோன்னு சொல்லி ஒரு லிக்விட் எடுக்கணும். அது 36 கிராம்ஸ் அந்த மாதிரி வெயிட் கேட்டகரியில் வரும். இந்த மிஷின்லேருந்து கிடைக்கிற அவுட்புட் தான் நம்மளுக்கு கேப்பச்சினோ, லாட்டே, மாச்சா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண முடியும். இது ஒரு ஆர்ட். இதை தான் இப்போ பைய கற்றுக்கிட்டு இருக்கோம். அடுத்து இந்த ஃப்ளேவர்ஸோட ஸ்மெல்ஸ் நேம் இதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா என்ன மாதிரி ஸ்மெல்ஸ்லாம் வருதுன்னு நம்ம நேம் ஃபார்ம் பண்ண முடியும். பின்னாடி ஃப்ரேமில் தெரியுற இவங்கெல்லாம் வெற்றிகரமாக இந்த ப்ரூ ஸ்கூலில் வந்து முடிச்சுட்டு போனவங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இன்னும் நம்பிக்கையாக இருக்குது, இதெல்லாம் முடிச்சிருவேன்னு சொல்லி. கிளாஸை முடிச்சுட்டு அடிக்கிற வெயிலில் ஒரு கோமர்கனி ஜூஸை போட்டதுனா தான் உடம்பு குழுக்குழுன்னு இருந்துச்சு. அப்புறம் வீட்டுக்கு வந்தவொடனே சின்னதாக போயிட்டு பியர்லாம் ட்ரிம் பண்ணிட்டு வந்தாலும் சொல்லிட்டு போயிட்டு ஒரு டச்சப்பை போட்டுட்டு அப்படியே நேராக வந்தாச்சு. அடுத்தடுத்த அப்டேட்டுக்கு விடாமுயற்சியோடு இருங்க.